நாளைக்கு தான் வருவாங்கன்னு சொல்றேன். எனக்கு அவங்க இன்னைக்கு வரணும்னு. அண்ணே ப்ளீஸ்ண்ணே. என்ன மன்னிச்சிடு ஸ்ருதி. அண்ணே அண்ணே வருவாங்க. உங்க மாமியார் வீட்டுக்கார குழந்தைங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வந்துருவாங்க. வணக்கம்மா. சரி மகேஷ், நான் போய் சாப்பிடுறேன். சரி வாங்க வாங்க. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா, நல்லா இருக்கோம். சாப்பிட்டுருங்க முதல்ல. சரிம்மா. மகேஷ், அக்கா வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. என்னக்கா இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? நேத்துக்கே நீங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஏன் வரல? வந்திருக்கலாம். நேத்து இவர் வேலை விஷயமா திருநெல்வேலி போயிட்டாரு. இதுவே வர முடியாத சூழ்நிலை. வரலன்னா மகேஸ்வரி கோச்சுப்பான்னு சொன்னேன். உடனே உனக்கு பயந்துட்டு ஓடி வந்துட்டாரு. சரி, உங்க பசங்க எங்கக்கா? அவங்க வந்துட்டு இருக்காங்க. பேர பிள்ளையும் வராங்க. சரி 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 சரி. ஆமா, உன் பிள்ளை எங்கம்மா? என் பிள்ளை இங்கதான். சரவணன் இங்க ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பான். தங்கச்சி கல்யாணம் இல்லையா, இழுத்து போட்டு எல்லா வேலையும் அவன் தானே செய்யணும். நான் உன் பிள்ளையே கேட்டேன். நவீன கேக்குறீங்களா? ஆமா, அவன் தானே உன் வயித்துல பிறந்தவன். அவனுக்கு எக்ஸாம்க்கா. சீக்கிரம் கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டோம்ல, அதான் வர முடியல. பெத்த பிள்ளைய விட்டுட்டு அடுத்தவன் அண்ணனா வேலை பாக்குறான். என்னக்கா இப்படி சொல்றீங்க? சரவணனும் என் புள்ள தானே. பாக்யா அக்கா வேற, நான் வேறயா? பெத்த புள்ள கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆனா சரவண சொந்த தங்கச்சிக்கு பண்ற மாதிரி அவ்வளவு விஷயத்தையும் ஜாம் ஜாம்னு பண்றான். சொல்ல போனா நவீன கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்ருதியோட அண்ணன்னா அது சரவணன் தானே எல்லாருக்கும் தெரியும். அப்படி பாசத்தோட இருக்கான். யாரா இருந்தா என்ன, நல்லா பாத்துக்கிட்டா போதாதா? சரிதான். ஆமா, அவன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தானே, அந்த பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா பாத்துக்கிறாளா? அந்த பொண்ணுதான் உன் வீட்டை நல்லா பாத்துக்கிறாளாமே. ஆமா. அவளை நான் பார்த்ததே இல்ல. எங்கம்மா இருக்கா? இங்கதான் ஒரு வேலையை அமைச்சிருக்கேன். வந்துருவா. வந்துருவாளா? வந்துருவா வந்துருவா வந்துருவா. அவ வந்தோடனே நாளை கூட்டிட்டு வந்து காட்டுறேன். நீங்க உள்ள வாங்க. நீங்க உள்ள போயிருங்க. வந்தோடனே நான் கூட்டிட்டு வந்து காட்டுறேன். கண்டிப்பா கூட்டிட்டு வந்து காட்டணும் மகேஷ். வணக்கம் மகேஸ்வரி. வாங்க. ஏம்பா, நான் மேல வந்து பாக்குற எல்லாரும் சும்மாவே உட்காந்துருக்கீங்க. 2 நாளைக்கு முன்னாடில இருந்தே மேல சத்தம் கேட்கணும் தானே உங்களை முன்னாடியே புக் பண்ணோம். ஏதோ வாசிக்காம அப்படியே உட்காந்துருக்கீங்க. போய் உள்ள போய் வாசிக்க போங்க. சரிங்கம்மா. இன்னொரு தடவை சொல்ற மாதிரி வச்சுக்காதீங்க. போங்க. வாங்க வாங்க வாங்க. இல்ல, நாங்க அப்பவே வந்துட்டோம். உங்களை தான் காணாமேன்னு தேடிக்கிட்டு இருந்தோம். நீங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறவங்களாச்சே. அதான் உங்களை பார்க்கலான்னு நாங்க 2 பேரும் தேடிட்டு வந்துட்டே இருந்தோம். நீங்க மேலக்காரர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. ஆமா, நாளைக்கு கல்யாணத்துக்கு அவங்களை இன்னைக்கே புக் பண்ணிட்டோம். வாசிக்காம சும்மா அங்கேயும் போயிட்டு இருக்காங்க. அதான் நல்லா கேட்டு விட்டேன். ஓ, நீங்க இருக்கிற இடத்துல வேலை நடக்கலாம் சும்மா இருப்பீங்களா? ஆமா, பூங்குடி எங்கம்மா? அவளை ஆளையே காணுமே. அவளும் உங்களுக்கு சலிக்காம எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாளே. சரவணன் வேற ஆளை காணோம். இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. வந்துருவாங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட்டு வர்றோம். சரி, நீங்க உள்ள போய் உட்காருங்க. நான் வந்துடுறேன். சரி, நீங்க உள்ள போயிருங்க. வந்துடுறேன். நான் வரமா. இந்த பூங்கொடி இல்லைனாலும் இந்த பேரை மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். சை. இந்தாங்கய்யா, எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடெல்லாம் ரெடி தானே? சரி, எதுவும் லேட் பண்ணிடாதீங்க. பார்த்து எல்லாருக்கும் பரிமாறுங்க. மேடம், நீங்க தான் பூங்குடிங்களா? ஏன் கேக்குற? இல்ல, சரவணன் சார் தான் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி அட்வான்ஸும் கொடுத்தாரு. மண்டபத்தில் வந்து ஏதாவது வேணும்னா பூங்குடியை பாருங்கன்னு சொன்னாரு. நீங்க சமையலை பத்தி கேட்டீங்களா? அதான் மேடம் பூங்குடியா இருப்பீங்களோன்னு சந்தேகத்துல கேட்டேன். இந்த பாரு,
சந்தேகத்துலலாம் கூட அந்த பேர் அந்த மண்டபத்துல யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் அந்த பேர் உங்க யார் வாயிலிருந்து வரக்கூடாது. அவெல்லாம் இங்க வரமாட்டா, புரியுதா? ஆ புரியுது மேடம். இந்த பாரு, உனக்கு எதாவது வேணா என்கிட்ட வந்து கேளு. நான் தான் சரவணனோட அம்மா மகேஸ்வரி. ஓ ஏதாவது கேட்கணும்னா என்கிட்ட வந்து தான் கேட்கணும். சரிங்க மேடம். ஆ சும்மா அந்த கொடியை காணோம் இந்த கொடியை காணோம்லாம் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க கூடாது. சரிங்க மேடம். சமயக்காரனை கூட விட்டு வைக்கல. மேடம் ரொம்ப கோவப்படுறாங்க. ஆமாப்பா. பிள்ளைங்களா பார்த்து போங்க. நாங்க பார்த்து போறோம், நீங்களும் பார்த்து போங்க. சரிங்க, நான் பார்த்து போறேன், நீங்க போங்க. ஆண்டி, பூங்குடி அக்கா வரலையா? அவங்க எங்க இருக்காங்க? அக்கா தான் எங்க கூட ஜாலியா இருப்பாங்க. ரொம்ப நேரமா தேடுறோம், ஆளே காணோம். அக்கா வருவாங்க, நீங்க போய் விளையாடுங்க. சரிங்க பாட்டி. பை ஆண்டி. பை. எந்த பக்கம் திரும்பினாலும் பூங்குடி பூங்குடி பூங்குடி. சை, இங்க போனா பூங்குடி, இங்க போனா பூங்குடி, எங்க போ பூங்குடி, எங்க போன? பூங்கொடியா? என்ன மகேஷ்? ஐயோ, போற இடமெல்லாம் பூங்குடி பூங்குடின்னு எல்லாரும் அவ பேரை சொல்ல கேட்டு நானும் என் வாயில இப்ப அவ பேரை சொல்லிட்டேன். இதோ வசியம் பண்ணி வச்சுட்டாக்கா. ஆமா மகேஷ், இல்லன்னா உன் வாயில அப்படி வருமா? சரி, நீ வேற இதை பெருசாக்காத. ஏதோ தெரியாம வாயில வந்துருச்சு சொல்லிட்டேன். நீ போய் வந்தவங்க எல்லாம் கவனிப்போ. சரி மகேஷ், நீ மெயின்ல பாத்துக்க, நான் கிச்சன் சைட பாத்துக்கிறேன். பாத்தியா உன் புத்திய காமிக்கிற? கிச்சன்ல எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? நானே கேட்டு வந்துட்டேன். நீ போய் அங்க எங்கேயாவது ஓரமான்னு எதையாவது தின்னுட்டு இருக்காத. வந்தவங்களை கூப்பிட்டு உட்கார வை. போ. எதுக்கும் இளநீர் பாயாசம் ரெடி ஆயிடுச்சான்னு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம். அதானே இன்னைக்கு ஸ்பெஷல்னு சொன்னா. பூங்குடி, இந்தாடி. எனக்கு வேண்டாண்டி. ஏய், நீ பண்றத பாக்கும்போது எனக்கே தலைவலி பயங்கரமா இருக்குடி. உனக்கு எப்படி? அதை விட பயங்கரமா இருக்கும். குடிச்சிட்டு யோசி. குடிடி. இந்தா. ஓகே, நீ அப்புறமா குடிச்சுக்க, நான் இப்ப குடிக்கிறேன். இப்ப அந்த பொண்ணோட அம்மாவை பார்க்கணுன்ற பிளானும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்தது யாரடி பார்க்க போற? அந்த பொண்ணையா? அந்த பொண்ணை பார்க்கணும்னாலும் அவங்க அம்மா பெர்மிஷன் வேணும்ல. அவங்கள மீறி போனா கண்டிப்பா அந்த பொண்ணு பிரச்சனை பண்ணி உன்னை தூக்கி ஓரமா வச்சிருவாங்க. அப்புறம் உன் பாடு இன்னும் கஷ்டமாயிடுமேடி. அவங்க என்ன என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அதுக்கு ஏத்துக்கிட்டு அவங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துப்பேன். ஓ, உனக்கு அவங்க ஏத்துப்பாங்கன்னு வேற நம்பிக்கை இருக்கா?